ஆனந்தபிரியா, உங்களை நான் முழுமையாக பேச அனுமதிக்கிறேன். சரியா? நீங்கள் அவர்கள் சொன்னதுக்கும் அந்த நம்மளுடைய இளங்கோவன் ராஜசேகர் சொன்னதுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ முழுமையாக சொல்லுங்கள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சொன்னாங்க பானிபூரி கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல உணவு தான், நல்ல உணவு தான், நாங்கள் அதை மறுக்கலை. இதை நீங்கள் உங்கள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் பானிபூரி விற்கிறத ரொம்ப கேவலமாக சொன்னார். ஹிந்தி படித்தா பானிபூரி தான் விற்பேன் அப்படின்னு அவரே ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அந்த வீடியோலாம் இருக்குது, நம்ம பார்த்தோம். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க ஒரு குழு வந்தது பீகார்லேருந்து, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் சொன்னீங்க. ஓகே, உங்களுடைய தரவுகள் கரெக்டாகவே இருக்கட்டும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் எதுக்காக திமுகவை கண்டித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு? அந்த தரவுகளும் இருக்குது, இல்லன்னு சொல்லுமே இருக்கு. கண்டித்து கொடுக்கல. தமிழ்நாட்டுல இப்படி நடந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கணும். நடந்தா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில இருந்தா? அப்ப அவர் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யார் ஆட்சியில இருந்தா 2023 மார்ச் மாதம் கொடுத்தாரு. சரியா? மார்ச் பிப்ரவரியில கொடுத்தாரு. அது ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்போ ஆட்சியில யார் இருக்கீங்க? டிஎம்கே தான் இருந்ததுன்னு. அப்ப யார சொல்றாரு? டிஎம்கே தான் சொல்லியிருக்காரு. மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ நீங்க சொல்றீங்க அவர் தான் எல்லாரும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர், நாங்க மறுக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை இந்த அரசாங்கம் என்றைக்குமே கொடுத்ததில்லை, அதுவும் திமுக என்னைக்குமே கொடுத்ததில்லை. வன்மையா கண்டிக்கிறேன். முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். என்னோட மறுதளிப்பை நான் பதிவு செய்கிறேன். மறுதளிப்பை நான் முதல்ல பதிவு செய்கிறேன். நீங்க பண்ணாதீங்க. நீங்க அவங்க பேசுறாங்க, அவங்க குறைவா பேசுறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ என்ன சொன்னாரு? பாஜக பீகார்ல இருந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இங்கே நிறைய பேரை வேலைக்கு அமர்த்துறாங்க, அதன் மூலமாக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அந்த கனவு பலிக்காது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பீகார்லேருந்து யாரை வேலைக்கு வச்சிங்க? யார் மூலமாக ஆட்சிக்கு வந்தீங்க? பிரசாந்த் கிஷோருக்கு பல கோடிகள் கொடுத்து, பல 100 கோடிகள் கொடுத்து தான் நீங்க யூஸ் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு அவர் பீகாரியா தெரியல. 2014ல ஐபேக்னுடைய பிரசாந்த் கிஷோர் தான் பிரதமர் மோடிக்கும் பார்த்தாரு. அவர் பீகாரியா தெரியல, அவர் ஃபார்வர்ட் காஸ்டா தெரியல. ஓகே, நீங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய கவர்னர் திரு RN ரவி அவர்கள் உங்களுக்கு பீகாரியா தெரியுறாங்க. அவரை நீங்க தரம் தாழ்ந்து பேசுறதுக்காக மொத்த பீகாரிஸையும் உங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வச்சு பேசுறீங்க. இதுதான் அதோட பாட்டம் லைன். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அங்க வேலை இல்லாதவங்க இங்க வராங்க. இங்க இன்னைக்கு கனிமொழி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க? ஒருத்தர் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பீகாரி அவர்கள் துன்புறுத்தப்படுறான்னு பேசினாங்களா இல்லையா? ஆமா. யார சொன்னாங்க? கவர்னர் தான் சொன்னாங்க. அவங்க வெளிப்படையா தான் சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன். அப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு, வேண்டானா ஒரு நிலைப்பாடு வச்சுக்கிறீங்க. ஓகே ஆனந்தபிரியா, நான் இதை போடவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க திரும்ப திரும்ப அதை சொன்னதனால் இதை நான் போட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். நீங்க 2023 தேஜஸ்வி யாதவ் குறிப்பிட்டு பேசியதை நீங்க சொல்றீங்க. அந்த ட்விட்டர் போஸ்ட் கொஞ்சம் போடுங்கப்பா. அந்த ட்விட்டர் போஸ்ட்டை போடுங்க சிவகுமார். பாருங்க, அந்த ட்விட்டர் போஸ்ட் என்னைக்கு அப்படின்னா, அவர் நட்டா முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். 25/4/2024. சரியா? அவர் பேர் மணிஷ் காஷ்யப், உங்களுக்கு தெரியும், சன் ஆஃப் பீகார். சரியா? இவர் பேரில் மதுரை போலீஸார் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இவர் பேரில் பீகார் மாநில அரசாங்கமும் பதிவு செய்திருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, அந்த வீடியோவை போட்டுருங்க. தமிழ்நாடு மற்றும் பீகார் மாநில மக்களுக்கு இடையே இவ்வளோ பெரிய சண்டை உருவாவதற்கு காரணமாக இருந்த, அடிக்கிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு சொன்ன அத்தனை போலி வீடியோவையும் தயாரித்து வெளியிட்டவர் இவர் தான். யூடியூபர். இவர் பேரு பிரபல யூடியூபர் சன் ஆஃப் பீகார் மணிஷ் காஷ்யப். இவர் உங்களுடைய கட்சியில் இணைந்தார். அடுத்த வருஷம் நீங்க உங்களுடைய நட்டா நேரடியாக அவரை வரவேற்றார். இன்னைக்கு இவர் உங்க பார்ட்டியை விட்டு வெளியில் போயிட்டாரு. இன்னைக்கு ஜன் சுராஜ்ல சேர்ந்துருவாருன்னு சொல்றாங்க. இவர் அவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்தினாருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவரை தான் நீங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க. பிளவை ஏற்படுத்தினார்னு யார் சொல்றா? நம்மளுடைய காவல்துறை இங்க சாதாரணமா ஒரு ட்வீட் போட மேடம், ஒரு Facebookல நாங்க அனுபவிக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் நிபந்தனை ஜாமீன்ல ஒரு வெளியில இருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் கண்டித்து இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு இது வரல இல்லையா? ஜட்ஜ்மென்ட் வரல இல்ல மேடம்? இல்ல, நான் என்ன சொல்றேன், இங்க சாதாரணமா ஒரு ட்வீட், ஒரே பிஜேபி வாஷிங் மெஷின்
நீங்களும் டிஎம்கே வாஷிங் மிஷினும் இருக்குல்ல, அதை பத்தியும் பேசுவோம். சரி. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இவருக்கு இன்னும் நீங்க வந்து- நீங்க ட்விட்டர்ல யூடியூப்ல கமெண்ட் போடுறவங்க, போஸ்ட் போடுறவங்க எத்தனை பேரை இந்த அரசாங்கம் கைது பண்ணிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மேடம் இவரெல்லாம் கைதே பண்ணல இந்த தமிழ்நாடு போலீஸ், வீணா போன போலீஸ். நீங்க வந்து இவரெல்லாம் FIR நீங்க வந்து ரொம்ப சொல்றீங்க. தாமதமாகத்தான் கைது செய்தாங்க. இல்ல அதை தான் சொல்றேன், நீங்க யூடியூப்ல இதுல போஸ்ட் போடுறதுக்கு கைது பண்றத பத்தி பெரிய விஷயமாக நம்ம பேசுறோம் அப்படின்னா இங்க ஒரு பெரிய ஃபைலே கொடுக்கலாம். திமுக அதாவது அதிமுக பிஜேபியை சார்ந்தவர்கள் அப்பாவிகள் ஏதோ ஒரு ட்வீட் போட்டதுக்கு நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ண கதைகள் நிறைய இருக்கு. ஒண்ணுமே இல்லை, எங்களுடைய இளைஞர் அணி தலைவர் SG சூர்யா அவர்களை நைட்டோட நைட்டா ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு திமுக பீரியட்ல. இப்போ நான் என்ன தெளிவா சொல்ல வரோம்னா, பிரதமர் என்ன சொன்னாரு, பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒரு மாநிலத்துக்கு போறாரு. தேஜஸ்வி யாதவை நான் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க சொன்னது தேஜஸ்வி யாதவை நீங்கள் எதிர்த்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் இல்ல. அப்ப நான் என்ன கேக்குறேன், தேஜஸ்வி யாதவை எதிர்த்தார். உங்க கூட்டணியில தானே இருக்காரு. இல்ல இந்த தம்பிய இந்த தம்பி நான் என்ன சொல்றேன், தேஜஸ்வி யாதவ் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு, பொறுப்பான பதவியில இருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. எங்களுடைய மக்கள் வந்து அங்க துன்பப்பட்டா கஷ்டப்பட்டா இந்த பையன் தான் மேம். அவர் ஏன் அவருக்கு சுயமா தெரியாதா? அவர் சொன்ன வீடியோ இவன் இந்த மனிஷ் காஷ்யப் போட்ட வீடியோ பீகார் முழுவதும் வைரல் ஆகிறது. இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சேனலும் போட்டாங்கன்னா இவன் போட்டதெல்லாம் உண்மை நம்பி நீங்க கண்டிக்கும் போது அமைதியா தானே இருந்தீங்க. யாரு கண்டிக்கும் போது? தேஜஸ்வி யாதவ் கண்டிக்கும் போது, இன்டர்வியூ கொடுக்கும் போது திமுக அமைதியா தானே இருந்தது. அப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நடக்கல, அவ்வளோ வந்து காட்டமா அவர் பேசும்போது அமைதியா தான் இருந்தாங்க. சரியா? நான் என்ன கேட்கிறேன், டாபிக் என்ன, பிரதமர் என்ன சொன்னாரு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க போய் கஷ்டப்படுறீங்க, ஒரு 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 பிரதமராக இங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் தான் சொன்னார். இதுல தவறு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே மேடம். இதுல தவறே இல்ல. இதை ஏன் நீங்க மடை மாற்றீங்க? நான் என்ன சொல்ல, நேத்து இது நகராட்சி நிர்வாகத்துல அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டோம். அத நான் நேத்து இதே நிகழ்ச்சி. ஆனா அத பத்தி ஏன் முதலமைச்சர் பேசல? இன்னைக்கு வந்து நெல் கொள்முதலை பத்தி ஒரு இது கரப்ஷன் சார்ஜ் வந்திருக்கு, அதை பத்தி பேசல. ராம்சார் நிலத்தை பத்தி அவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கு, அதை பத்தி பேசல. பேசுறதுக்கு 1000 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எல்லாத்தையும் நாங்க பேசிட்டோம். நீங்க பேசல, இல்ல நீங்க பேசல நான் சொல்லல. முதல்வரோ திமுகவை சார்ந்தவர்களோ அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க, மறுக்க மாட்டீங்க? ப்ரூஃபோட இடி வந்து டிஜிபிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க மேல இவ்வளோ தவறுகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஒரு நல்ல நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும்ன்றதுதான். அதை விட்டுட்டு நீங்க எப்ப பாரு மதத்தையோ ஜாதியோ இனத்தையோ பிரதமர் இப்படி சொல்லிட்டாரு, பிஜேபி அப்படி சொல்லிட்டாங்கன்னு பேசுறீங்களே தவிர உங்களை பத்தி கன்ஸ்ட்ரக்டிவா நாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஏன் பேச மாட்டீங்க? ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும்? ஆனந்த பிரியா, 94.5 லட்சம் பேர் வேறு மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா பீகாரிகள் தான் திமுகவினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர் சார் சொன்னாரு 2.5 லட்சம் பேர் இருக்காங்கட்டு. நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல முரண்படுறேன், இன்னும் கூடுதலாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா பீகாரிகள் தான் துன்புறுத்தப்படுறாங்கன்ட்டு நீங்க அந்த மாநிலத்தவர்களை மட்டும் மையப்படுத்துவதற்கு என்ன காரணம்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவா பீகாரிஸ்ன்னு சொன்னாங்க. அந்த தரவுகள் நமக்கு இருக்கு, அதனால அவர் அதை கோட் பண்ணி சொன்னார். ப்ரூஃப் இருக்கு, அதனால பேசினாரு. சாதாரணமாக டேட்டா இல்லாமல் பேச மாட்டார் பிரதமர். ஸோ இங்கே தொடர்ந்து அமைச்சர்கள் பேசும்போது அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா மக்கள்கிட்ட. ஸோ அதை தான் பேசினாரு. திருப்பூர்ல நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். பிரச்சனை நடந்தது. நீங்க நம்ம நியூஸ்ல பார்த்தோமா இல்ல? மேடம் நியூஸ்ல போட்டதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்தது. மேடம் எஃப்ஐஆர் போறாங்களா, எஃப்ஐஆர் கம்ப்ளைன்ட் பண்றாங்களான்னு மேடம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவாகவில்லை. நான் என்ன சொல்றேன், இப்ப நார்மலா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? இல்ல மேடம், நீங்களும் இல்ல மேடம், அப்படி நிறைய பாக்குறோங்க. நீங்க இல்லன்னு சொல்றதுனால திருப்பூர்ல நடந்தது உண்மை, அதுக்கான தரவுகளை திருப்பூர்ல நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. நடந்ததான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பீகார் அரசாங்கமே ஒரு டீம் அனுப்புனது. நடந்ததை நம்ம செய்தியில பாக்குறோம். பார்த்ததுனால தான் கவர்மெண்ட் ஒரு டீம் அமைச்சது.
ஸோ டீம் அமைச்சது சரி, அதுக்கப்புறம் உங்களுடைய இந்தி கூட்டணியில இருந்தவங்களே இல்ல பேசும்போது அவங்க நீங்க அதுக்கு அமைதியா தானே முன்னால இருந்தீங்க. பேசுறாங்க மேடம்.